வணக்கம். நீங்க தினமும் பயன்படுத்துற ஃபோன், லேப்டாப், ஏன் உங்க ஸ்மார்ட் வாட்ச் கூட இதெல்லாம் எப்படி இவ்ளோ சுலபமா வேலை செய்யுதுன்னு எப்படி நான் யோசிச்சிருக்கீங்களா? இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி இருக்கு. அதுதான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். வாங்க நம்ம டிஜிட்டல் உலகத்தை இயக்கிற இந்த இன்ஜினை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கம்ப்யூட்டரை உண்மையிலேயே இயக்குறது யாரு? நாம மவுஸை கிளிக் பண்றோம், கீபோர்டில் டைப் பண்றோம். ஆனா நம்ம கொடுக்குற இந்த கட்டளைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மெஷினுக்கு புரியுற மாதிரி சொல்லி வேலையை செஞ்சு முடிக்கிறது யாரு? அந்த கேள்விக்கு பதில்தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். சுருக்கமா சொன்னா OS. இதை எளிமையா புரிஞ்சுக்க உங்க கம்ப்யூட்டரை ஒரு பெரிய ஃபேக்டரின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஃபேக்டரியோட மேனேஜர் தான் இந்த OS. நீங்க அந்த மேனேஜர் கிட்ட ஒரு வேலையை சொல்றீங்க, அவர் கரெக்டா எந்த மெஷின் கிட்ட பேசி எப்படி வேலையை வாங்கணும்னு பார்த்து உங்க வேலையை கச்சிதமா முடிச்சு கொடுப்பார். சரி, அப்ப வாங்க இந்த மறைமுக மேலாளரோட ஆபீஸ்க்குள்ள போய் அவர் எப்படித்தான் வேலை செய்யறாருன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். டெக்னிக்கலா பார்த்தோம்னா ஓஎஸ்ங்கிறது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். அது நமக்கும், அதாவது யூசருக்கும் கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேருக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி செயல்படுது. நம்ம ஃபேக்டரி மேனேஜர் மாதிரியே இது கம்ப்யூட்டரோட மூளையான CPU, அதோட மெமரி, நம்ம ஃபைல்ஸ், நம்ம கனெக்ட் பண்ற டிவைஸ்னு எல்லாத்தையும் நிர்வகிக்குது. நீங்க ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இன்னொரு பக்கம் ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்றீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த மேனேஜர் தான் எல்லாத்தையும் சரியா ஒருங்கிணைக்கிறார். அவர் தான் கம்ப்யூட்டரோட எல்லா வேலைகளையும் கண்ட்ரோல் பண்றாரு. அப்போ இந்த மேனேஜரோட முக்கியமான வேலைகள் தான் என்ன? அவரோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த மேனேஜருக்கு நிறைய முக்கியமான வேலைகள் இருக்கு. முதல்ல ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது கம்ப்யூட்டரோட வளங்களான CPU, மெமரி, இதையெல்லாம் எல்லா ப்ரோக்ராம்களுக்கும் சண்டை வராம சமமா பிரிச்சு கொடுக்கறது. ரெண்டாவது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். நீங்க ஒரு ஆப்பை ஓபன் பண்றீங்க, பயன்படுத்துறீங்க, அப்புறம் மூடுறீங்க. இந்த முழு செயலையும் உருவாக்கி திட்டமிட்டு முடிச்சு வைக்கிறது இதுதான். மூணாவது மெமரி மேனேஜ்மெண்ட். ரேம்ல எந்த ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ இடம் வேணும்னு ட்ராக் பண்ணி அதை ஒதுக்குறது. அடுத்து ஃபைல் மேனேஜ்மெண்ட். நம்ம ஃபைல்ஸை உருவாக்குறது, சேமிக்கிறது, தேடும்போது எடுத்து கொடுக்கறது எல்லாமே இதுதான். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது செக்யூரிட்டி. உங்க அனுமதி இல்லாம யாரும் உங்க சிஸ்டம்குள்ள வராம பாத்துக்கிறது. சுருக்கமா சொல்லணும்னா நம்ம OS ஒரு அல்டிமேட் மல்டிடாஸ்கர், ஒரு உண்மையான சூப்பர் ஸ்டார். ஒரே நேரத்துல 100 வேலையை பார்த்தாலும் கச்சிதெல்லாம் செஞ்சு முடிக்கும். இப்போ வரைக்கும் நம்ம ஒரே ஒரு ஃபேக்டரியை பத்தி, அதாவது ஒரே ஒரு கம்ப்யூட்டரை பத்தி பேசணும். ஆனா இதே மாதிரி பல ஃபேக்டரிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய வேலையை செய்யணும்னா என்ன ஆகும்? வாங்க அடுத்த கட்டத்துக்கு போய் பார்ப்போம். ஆமா, பல கம்ப்யூட்டர்கள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரும்போது அப்போ என்ன நடக்கும்? நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி சூழல்கள்ல தான் உள்ளே வருது டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். சுருக்கமா சொன்னா DOS. இது என்ன பண்ணோம்னா, பல தனித்தனி கம்ப்யூட்டர்களை ஒன்னா நிர்வகிச்சு நம்ம பார்க்கறதுக்கு அது ஒரே ஒரு பெரிய சிங்கிள் சிஸ்டம் மாதிரி காட்டும். ஒரு சூப்பர் உதாரணம் வேணும்னா, ஒரு பெரிய கல்யாண விருந்தை நினைச்சுக்கோங்க. அங்கே பல சமையல்காரர்கள் தனித்தனி கிச்சன்ல வேலை செய்வாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரே விருந்தா மாத்துறதுக்கு ஒரு ஹெட் செஃப் இருப்பார் இல்லையா? அந்த ஹெட் செஃப் தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் OS. OSல பாத்தீங்கன்னா நிறைய நவீன வகைகள் இருக்கு. இப்போ நெட்வொர்க் OS, அதாவது NOS, கம்ப்யூட்டர்களை நெட்வொர்க்ல இணைக்க உதவும். ரியல் டைம் OS, RTOSன்னு சொல்லுவோம். இது ராக்கெட் லான்ச், மருத்துவ உபகரணங்கள் மாதிரி நேரம் ரொம்ப முக்கியமான இடங்கள்ல பயன்படும். நம்ம மொபைல் ஃபோன்கள்ல இருக்கிறது மொபைல் OS. கூகுள், அமேசான் மாதிரி பெரிய டேட்டா சென்டர்கள்ல கிளவுட் OS பயன்படுத்துறாங்க. ஆனா இப்போ நம்ம கவனம் NOSக்கும் DOSக்கும் உள்ள வித்தியாசம் தான். ஒரு நெட்வொர்க் OSல நெட்வொர்க்ல பல கம்ப்யூட்டர் இருக்குன்னு நமக்கு தெரியும். நாம தான் ஒவ்வொன்றையும் தனியா அணுகுவோம். ஆனா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் OSல அந்த எல்லா கம்ப்யூட்டர்களும் ஒன்னா சேர்ந்து நமக்கு ஒரே ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி காட்டும். அதுதான் முக்கியமான வித்தியாசம். ஆனா இப்படி பல சிஸ்டம்களை ஒன்னா இணைக்கும் போது சில பெரிய சவால்களும் கூடவே வரும் இல்லையா? அதுல ஒரு முக்கியமான சிக்கலை பத்தி இப்ப பார்ப்போம். அந்த பெரிய சவால் தான் டெட்லாக். பேருன்னு தக்க வண்ணம் இது ஒரு முட்டுக்கட்டை நிலைமை. நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு 4 ரோடு சந்திப்புல 4 பக்கமும் வண்டிகள் வந்து யாரும் யாருக்கும் வழிவிடாம நின்னுக்கிட்டா என்ன ஆகும்? ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகணும் இல்லையா? சரியா அதே தான் இங்கேயும். 2 ப்ரோக்ராம்கள் ஒன்னுக்கு தேவையான வளம் இன்னொன்னு கிட்ட இருக்கிறதால ரெண்டுமே நகர முடியாம என்றென்றைக்கும் காத்துக்கிட்டே இருக்கும். இந்த டெட்லாக்கை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க வாங்க இந்த படிகளை பார்ப்போம். ஸ்டெப் 1, ப்ரோக்ராம் ஏன்னு ஒன்று வளம் 1 தான் கிட்ட வச்சிருக்கு. ஓகேவா? ஸ்டெப் 2, அதே நேரத்துல ப்ரோக்ராம் Bங்கிறது வளம் 2 தான் கிட்ட வச்சிருக்கு. இப்போதான் சிக்கலே ஆரம்பிக்குது. ஸ்டெப் 3, ப்ரோக்ராம் A தான் வேலையை முடிக்க ப்ரோக்ராம் B கிட்ட இருக்கிற வளம் 2க்காக காத்துட்டு இருக்கு. ஸ்டெப் 4, ஆனா அதே சமயத்துல ப்ரோக்ராம் Bயும் தான் வேலையை முடிக்க ப்ரோக்ராம் A கிட்ட இருக்கிற வளம் 1க்காக காத்துட்டு இருக்கு. பாத்தீங்களா? இப்போ என்ன ஆகும்? ரெண்டுமே ஒன்னுக்கொன்னு வழிவிடாம முடிவே இல்லாம காத்துக்கிட்டு நிற்கும். இதுதான் ஒரு சர்க்குலர் வெயிட். இதுதான் டெட்லாக். சரி, இவ்ளோ தொழில்நுட்ப விஷயங்கள் பேசிட்டோம். இதெல்லாம் தெளிவா இருக்கு.
ஆனா இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இது உங்களுக்கு ஏன் முக்கியம்? நம்ம அன்றாட வாழ்க்கையோட இது எப்படி இணையுதுன்னு பார்ப்போம். அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? 1. உங்க ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லயும் ஒரு அவசியமான மேனேஜர் அதாவது OS இருக்கு. 2. அந்த OS தான் வளங்கள், செயல்முறைகள், நினைவகம், பாதுகாப்புன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிடுது. 3. பல கம்ப்யூட்டர்களை ஒண்ணா சேர்த்து ஒரே சிஸ்டமா மாத்துறது தான் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ். 4. இப்படி பெரிய அமைப்புகளை உருவாக்கும்போது டெட்லாக் மாதிரி சவால்களும் வரும். அதை சமாளிக்க ஃபால்ட் டாலரன்ஸ் மாதிரி விஷயங்கள் தேவைப்படும். சோ அடுத்த தடவை நீங்க உங்க ஃபோன் ஸ்கிரீனை தொடும்போதோ இல்ல மவுஸை கிளிக் செய்யும்போதோ ஒரு நிமிஷம் நில்லுங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க உண்மையிலேயே எந்த மறைமுக மேலாளர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க.